இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி ரைஸ் கேப்சிகம் ரைஸ் செய்ய போகிறோம். இந்த கேப்சிகம் ரைஸ் செய்யறதுக்கு நம்மளே ஃப்ரெஷ்ஷாக ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கனமான கடாயை வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு இந்த கெட்டி பெருங்காயத்தை இதில் போட்டு லேசாக பொரிய விட்டுடணும். போட்ட பெருங்காயம் இப்படி லேசாக உப்பினதும் ஒரு 2 ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் தனியா, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 4-5 மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், இன்னொரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். இதை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம லேசாக இந்த ஹீட்டில் வறுத்துக்கலாம். லேசாக இதோட வாசனை வரணும். ஃபுல்லாக ப்ரௌன் ஆகி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. லேசாக இதோட வாசனை வந்தால் போதும். இந்த மசாலெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி போடும்போது அந்த சாப்பாடில் இருக்கிற டேஸ்ட்டும் சரி, அந்த ஃப்ளேவர், அதாவது அந்த ஸ்மெல்லும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாவை ஆட் பண்ணலாம். ஒரு 3 நார்மல் காஞ்ச மிளகா, ஒரு காஷ்மீர் மிளகாய், இது கூட சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை இந்த மசாலில் நம்ம அரைச்சி போடும்போது யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க. கருவேப்பிலையிலேருந்து சேர வேண்டிய சத்துக்கள்லாம் சேர்ந்துடும். விசிபிளாக பார்க்குறதுக்கு இருக்காது, அதை கடிக்க வேண்டிய நீடும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மசால் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும்போது கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போது இந்த மசாலில் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, பட்டை, கிராம்பு, சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, இதை ஆட் பண்ணுறோம். எள்ளு கொஞ்சம் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணோன்னா அது டக்குன்னு சடன்னு பொரிய ஆரம்பிச்சிரும். ஸோ கடாயில் கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் அதை போட்டோன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மசால் கூட கொஞ்சோண்டு 2-3 தேங்காய் பத்தையை பொடியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி வறுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி. நம்ம வறுக்கிற இந்த மசாலா தான் கேப்சிகம் ரைஸை ரொம்ப வேறு லெவல் டேஸ்ட்டுக்கு கொண்டு போகிற மெயின் ஹைலைட்டே. இந்த மசாலாவை நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனா ஒரு பொருளாக போட்டு பக்குவமாக நீங்கள் வறுத்து ஒரு ஏர் டைட் ஜாரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மசால் பவுடரை யூஸ் பண்ணி கேப்சிகம் ரைஸ் செய்யலாம், வெண்டைக்காய் ரைஸ் செய்யலாம், பிரிஞ்சால் ரைஸ், இந்த மாதிரி வதக்கக்கூடிய காய்கறிகளில் எந்த ரைஸ் செஞ்சாலும் இந்த பவுடரை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மசால் பர்ஃபெக்டாக வறுபட்டுருக்கு. எல்லாத்துலேருந்தும் ஃப்ளேவர் நல்ல அரோமா வருது, வாசனை வருது. அதே சமயத்தில் ஸ்லைட்டு ப்ரௌனாகவும் மாறி இருக்கு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். மிளகா, பருப்புகள், தேங்காய், கருவேப்பிலை, வெரி கலர்ஃபுல் மசாலா. இந்த மசாலெல்லாம் இப்போது நல்லா ஆற விடணும். ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு லேசாக பல்ஸ் மோடில் அரைச்சிக்கணும். கொரப்பாக கொஞ்சம் இருந்தால் தான் இந்த ஃப்ளேவர் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா எள்ளு போட்டதுனால என்ன ஆகிடும்னா எண்ணெய் ரிலீஸ் ஆகிடும். ஸோ பல்ஸ் மோடில் மட்டும் அரைச்சா போதும். நம்ம வறுத்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை நம்ம ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸ் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் இருக்கணும். எல்லா பருப்புகளும் நல்லா வறுபட்டு அதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். தீஞ்சு போயிடக்கூடாது. நீங்கள் ஓவர் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா மசால் பிட்டராக டேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இது கோர்ஸாக இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு கிரைண்ட் ஆகணும். நல்லா கோர்ஸாக கிரைண்ட் ஆகிருக்கு. அதாவது மாவு மாதிரி இல்லாமல் நல்லா நரன்னு அரைச்சிருக்கோம். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி ரைஸில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. கேப்சிகம் ரைஸ் செய்கிறதுக்கு மசாலா பவுடர் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். இப்போது பாக்கி வேலைகளெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இதோட தாளிப்புக்கு நம்ம தேவையான வெங்காயம், கேப்சிகம்மை இப்படி அதோட சைட்ஸு, அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா இந்த ரைஸ்க்கு ஆட் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி ஸ்லைசஸாக போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி இதில் சேர்க்க போகிறேன். பெரிய க்யூபாக இருந்தால் இந்த சின்ன பசங்கள்லாம் அவ்வளோ பெரிய கேப்சிகம் பீஸ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க. திஸ் வில் பி ஐடியல் ஃபார் கேப்சிகம் ரைஸ்.
கேப்சிகம் ரைஸுக்கு நம்ம தாளிப்பை ரெடி பண்ணிட்டோன்னா இந்த மசாலா போட்டு ரைஸை கலக்கினோன்னா அவர் ரைஸ் இஸ் ரெடி. கடாயை வச்சுட்டு மினிமம் ஹீட்டுக்கு ஆஸ் யூஷுவல் மாற்றிக்கலாம். அப்போ தான் தாளிக்கிறதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளான ஹீட் இருக்கும். நம்ம ஸ்பைசஸ் ஃப்ரை பண்ண அதே கடாயில் நல்ல தாராளமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கட் பண்ண முந்திரி, கேஷ்யூஸ் ஸ்லைட் கோல்டன் கலரில் இப்போது மாறி இருக்கு பார்த்தீங்கன்னா. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கின வெங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். கொஞ்சோண்டு கேப்சிகம் விழுந்திருக்கு, தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினோடனே நம்ம நறுக்கின கேப்சிகம்மை இதில் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சீக்கிரம் குக் ஆகிடும், நல்ல கலர் இருக்கும், ஃப்ளேவர் இருக்கும். ஆனால் பெரிய ஹைலைட்டே காரம் இருக்காது. நம்ம அரைச்சி சேர்த்தக்கூடிய அந்த ஸ்பைஸ் பவுடர் தான் இதுக்கு காரமே கொடுக்க போகுது. இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கலாம். இந்த கேப்சிகம் மிக்ஸுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். சாதம் கலக்கும்போது தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸில் ஓப்பனாக குக் பண்ணாலே வதங்கிரும். இது ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் பாருங்களேன். ப்ரௌனாக அந்த கேஷ்யூ நட்ஸு கரெக்டான க்ரீனில் இந்த கேப்சிகம் வதங்கிட்டு அங்கங்கே ஒரு பிளாக்குக்கு கடுகு, வெங்காயம் எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா இது கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வயத்தை மட்டும் திருப்தி பண்ணால் போதாது. முதல்ல நம்ம அந்த சாப்பாடை பார்க்கும்போது நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணணும். அதுக்கப்புறம் அதோட வாசனை சாப்பிடவான்னு நம்மளை சுண்டி இழுக்கணும். அப்போ தான் அது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃபுட்டுன்னு அர்த்தம். இது வதங்கிருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேப்சிகம் பீஸ் இப்படி ஓரம் கொண்டு போயிட்டு லேசாக இப்படி நம்ம இப்படி குத்தினோன்னா அது 2ஆக உடையணும். நவ் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி குக்டு. கடாயை நம்ம இருக்கிறதுலையே மினிமம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம் இல்லையா, அந்த பவுடரை இந்த கேப்சிகம் கடாயில் இருக்கும்போதே ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேப்சிகம் ரைஸுக்கு மசால் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். பட் அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு ரஃப்பாக நமக்கு இதில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு இந்த பேஸை லேசாக செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. ஆனால் சாப்பாடு பிசையும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு தேவைப்படும். இப்போ நம்ம இதில் வடித்த சாப்பாடை போட்டு நம்ம சுட சுட வடித்த சாப்பாடை நான் கொஞ்சம் ஆற விட்டு தான் இதில் விட்டுருக்கேன். அதனால் உதிரியாக தான் இருக்குது சாப்பாடு. இப்போ இந்த கேப்சிகம் மிக்ஸையும் இந்த ரைஸையும் நல்லா கிளறி கொடுக்கலாம். இது கிளறும்போது மறக்காமல் மேலாக 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சாதமும் உதிரியாக ஒட்டாமல் இருக்கும். நல்லெண்ணெயோட வாசனையும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் பெரும்பாலும் நம்ம ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது போட்டோம்னா அதோட வாசனை தனியாக நமக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி நம்ம 2 ஸ்பூன் இந்த பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம், ஃப்ரெஷ் மசாலா பவுடர். இன்னொரு 2 ஸ்பூன் நம்ம தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அரிசியெல்லாம் உடையாமல் பொறுமையாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ரைஸை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ண விடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிளறிட்டு இம்மீடியட்டாக சர்வ் பண்ணோன்னா அதோட ஃப்ளேவர் நம்மளால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியாது. டேஸ்ட் எல்லாம் இந்த ரைஸில் பைண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் இந்த மாதிரி சாதத்தை நல்லா கிளறிட்டு மேலாக கொஞ்சம் வாசனைக்கு அந்த ஷைனுக்கு கொஞ்சோண்டு நெய்யை அப்படி தூவி விட்டுட்டு இன்னும் அழகு சேர்க்குறதுக்கு இந்த கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி மேலே போட்டு மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது நம்ம ரெஸ்ட் பண்ண விடணும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணோன்னா டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த கேப்சிகம் ரைஸை இன்றைக்கி நான் சாப்பாடு புழுங்கல் அரிசியில் தான் கிளறியிருக்கேன். ஆனால் இதோட டேஸ்ட்டும் இன்னும் அதோட வாசனையெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணணுன்னா சீரக சம்பா அரிசிலையும் செய்யலாம், இல்லை பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம், சோனா மசூரி பச்சரிசிலையும் செய்யலாம். எந்த அரிசியில் செஞ்சாலும்
இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் கேரண்டி. கேப்சிகம் ரைஸில் உப்பு, புளி, காரம் எல்லாமே இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ குட். சாப்பிட்ற ஒவ்வொரு பைட்லேயும் அந்த உப்பு, புளி, காரம் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி கேப்சிகம் ரைஸை நீங்கள் ஏதாவது ஃப்ரைஸ் கூட சாப்பிட்லாம். சிப்ஸு, அப்பளம், ஃப்ரைஸு இல்லைன்னா நல்ல ஒரு ரைத்தா கூட சாப்பிட்லாம். நான் இன்னைக்கு குக்கும்பர் தயிர் பச்சடி கூட சாப்பிட்றேன். ஸோ குட். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்.